விடுறாங்க. அது முகத்தை ஒரு தடவை முழுசா நான் பாத்திர மாட்டேன். என் கையால ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டுற மாட்டேன். இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடந்துருன்னு தானே கரைமீன் கவச்சி தொடாம உப்பு போட்டு உணர்ச்சியா சோறு திங்காம இந்த பாவி மக உசிர கையில பிடிச்சுக்கிட்டு சாத்தியத்துல முறையில்லை. கட்டி காப்பாத்தி குப்பமேட்டு கொண்டு போய் கொண்டு தயாராயிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க என் புள்ள பத்திரிகையை வாங்கிக்கிச்சா? என் புள்ள தங்க பாண்டி கொடுத்துடுச்சா? நம்ம புள்ள தங்க பாண்டி கொடுத்துடுச்சு. மாமா உங்க பேர் என் புள்ள பேரை பத்திரிகையில போடுறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? எங்க கிட்ட கேட்கணும். கல்யாணம் நடக்க போறது எனக்கு. உறவுக்காரங்க 9 பேர் விருந்துக்கு வந்துட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? எப்படி சமாளிச்சு? கட்டிக்க போறவ நினைச்சுதானே சேலை வாங்கி கொடுத்தீங்க? நான் சேலை வாங்கி கொடுத்தவெல்லாம் கட்டிக்கிறோம்னா 1000 பேர் நான் கட்டிக்கிறேன். போன வருஷம் உங்க அப்பத்தாளுக்கு கூட தான் சேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்காக அதை கட்டிக்க முடியுமா? காட்டுல வேலை செய்யற பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீ வீட்டுல வேலை செய்யற பொண்ணாச்சே, உனக்கு ஒன்று கொடுத்தேன். இதுவா மனசுல ஏதோ நினைச்சுக்கிட்டு கணக்கு கிட்ட முட்டிக்காது. சும்மா விளையாடுங்க தானே சொல்றீங்க? ஆமா, உன் கூட விளையாடுறதுக்கு உன் மாமா வேலை இல்லாத பகரம் கட்டவன் பாரு. அடிச்சு பத்துங்க.